உங்களை 10 மடங்கல்ல 100 மடங்கல்ல 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஈசாக்கை கர்த்தர் ஒரே வருஷத்துல 100 மடங்கு ஆசீர்வதித்தார் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த ஒரே வருஷத்துல 100 மடங்கு, வரப்போற வருஷத்துல 1000 மடங்கு. அப்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நாம் ஆயத்தப்படுவோம். பாஸ்டர் சத்யசீலன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறேன். சகரியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளிகளில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். சகரியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் பின்மாறி காலத்து மழை அப்படின்னா என்ன அப்படின்னு எனக்கு புரியல. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்டா அதுக்கு முந்தின அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது, தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது படிக்கிற வரைக்கும் அது முன்மாறி, ஒரு கவலை கிடையாது. வாலிபர் ஆயிட்ட பிற்பாடு, கன்னியர் ஆயிட்ட பிற்பாடு தான் ஒரு மழை வரணும், அதுக்கு பேர் பின்மாறி. உங்க முகத்தை பார்த்தா புரிஞ்ச மாதிரி தெரியலையே. சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது ஒரு கவலை கிடையாது, அப்பா அம்மாவே பார்த்துப்பாங்க, படிக்கிற வரைக்கும் பார்த்துப்பாங்க. அது முன்மாறி. பின்மாறினா படிச்சதுக்கு அப்புறம் நீங்க வாழ்ற வாழ்க்கை தான் பின்மாறி. அதுக்கு ஒரு மழை வேணும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்க படிச்சு பாருங்க. எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், வாலிபரும் கன்னியரும் முதியோரும் ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள், அவர்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அப்ப வாலிபர் ஆயிட்டா, கன்னியர் ஆயிட்டா ஆனந்த களிப்பு வரணும். சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது அது முன்மாறி, இப்ப பின்மாறி பெய்யணும். அன்பின் இயேசுவே, அன்பின் இயேசுவே, இன்னும் கிருபை தாங்க, ஆவியானவரே, ஆவியானவரே, அருவி போல வாங்க. அன்பின் இயேசுவே, அன்பின் இயேசுவே, இன்னும் கிருபை தாங்க, ஆவியானவரே, ஆவியானவரே, அருவி போல வாங்க. தேவை பின்மாறி, தேவை தேவை, அருள் மாறி தேவை, தேவை பின்மாறி தேவை, தேவை அருள் மாறி தேவை. எங்க ஊரிலே எங்க குடும்பம் சிறிய குடும்பம், எம்மை தேடி நீர் கண்டுபிடித்தீர், இன்றும் சொந்தம். எங்க ஊரிலே எங்க குடும்பம் சிறிய குடும்பம், எம்மை தேடி நீர் கண்டுபிடித்தீர், இன்றும் சொந்தம். ஒன்று கூடினோம் பாதம் நிற்கிறோம், எம் ஜெபம் கேளும். ஒன்று கூடினோம் பாதம் நிற்கிறோம், எம் ஜெபம் கேளும். கண் பாரும் எழுந்தருளும் ஆசீர்வதியும், கண் பாரும் எழுந்தருளும் ஆசீர்வதியும். 10
மடங்கு 100 மடங்கு 1000 மடங்கு கண் பாரும் எழுந்தருளும் ஆசீர்வதியும் விடுதலை பெருவிழாவில் கண் பாரும் எழுந்தருளும் ஆசீர்வதியும். பாருங்க, யார் மேல பின்மாறி வரணும்? குழந்தைங்க அல்ல, வாலிபர், கன்னியர், முதியோர். தேவை பின்மாறி தேவை, தேவை அருள் மாறி தேவை, தேவை பின்மாறி தேவை, தேவை அருள் மாறி தேவை. இது எங்க நாடு, இது எங்க நகரம், நீரதன் காவல். உள்ளமும் வரணும், சேமமும் தரணும், இது எம் ஆவல். இது எங்க நாடு, இது எங்க நகரம், நீரதன் காவல். உள்ளமும் வரணும், சேமமும் தரணும், இது எம் ஆவல். இது எங்க நாடு, இது எங்க கிராமம், நீரதன் காவல். 5 கிராமம். உள்ளமும் வரணும், சேமமும் தரணும், இது எம் ஆவல். சிந்தினி ரத்தம் செய்தினி தியாகம் நினைத்து நிற்கின்றோம். சிந்தினி ரத்தம் செய்தினி தியாகம் நினைத்து நிற்கின்றோம். கண் பாரும் எழுந்தருளும் ஆசீர்வதியும், கண் பாரும் எழுந்தருளும் ஆசீர்வதியும். அன்பின் இயேசுவே, அன்பின் இயேசுவே, இன்னும் கிருபை தாங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, அருவி போல வாங்க. அன்பின் இயேசுவே, அன்பின் இயேசுவே, இன்னும் கிருபை தாங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, அருவி போல வாங்க. தேவை பின்மாறி தேவை, தேவை அருள் மாறி தேவை, தேவை பின்மாறி தேவை, தேவை அருள் மாறி தேவை. 10 மடங்கு 100 மடங்கு 1000 மடங்கு. இந்த வார்த்தையை நான் படிக்கும்போது 1000 மடங்கு தேவையா அப்படின்னு கேள்வி கேட்டா ஆண்டவர் சொல்றாரு, மீட்கப்பட்டவன் 1000 பேருக்கு சமானம். மீட்கப்பட்டவன் 1000 பேருக்கு. உலகத்தில் இருக்கிறவன் எதுக்கு கணக்கில் இல்லை, ஆனால் என்கிட்ட வந்தவன் 1000 பேருக்கு சமானம். அப்போ 1000 மடங்கு நான் ஆஸ்வதிக்க கூடாதான்னு கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் பிள்ளைகள் ஆயிட்டா நீங்கள் ஒரு ஆள் 1000 பேருக்கு சமானம். நான் 1000ல் ஒருவன் அப்படின்னு எம்ஜிஆர் மாதிரி சொல்லிட்டு போயிடக்கூடாது. என் பின்னால 999 பேர் இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு நான் எழும்பணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? நான் கேட்டேன் 1000 மடங்கு அப்படின்னு நினைக்கும் போதே ஆண்டு சொல்றாரு, உலகத்தில் ஆடுறவங்கெல்லாம் 5 வருஷம், என் பிள்ளைங்கெல்லாம் 1000 வருஷம். அப்போ நான் 1000 மடங்குன்னு சொல்லக்கூடாதான்னு. இப்போ யார் வந்தாலும் 5 வருஷம்தான் சொல்லுங்க. ஆனால் ஆண்டவர் பிள்ளைங்க அவரோட 1000 வருஷம் வாழ்றதுக்கு நடக்கிற ஒத்திகை தான் இந்த திருவிழா. அப்போ 1000 மடங்கு ஆஸ்வதிப்பீங்களா? இன்னைக்கு கூட ஆஸ்வதிக்கிறேன். எனக்கு 1000 நாள் ஒரு நாளுக்கு சமம். நீ ஒரு நாள் செய்கிற தீர்மானம் தான் 1000 வருஷம் வாழ்க்கைக்கு அஸ்திபாரம்ன்ற. அதனால நான் 1000 மடங்கு ஆஸ்வதிக்கப்படணும் ஆண்டவரே, அதுக்கு என்ன பாத்திரமாக்குங்க அப்படின்னு சொல்லி
தேவை பின்மாறி தேவை, தேவை அருள் மாறி தேவை. இது பழைய பாட்டா புது பாட்டா? 10 நிமிஷமா பாடிக்கிட்டு இருக்கிறோம். 10 நிமிஷமா பாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆசீர்வாத பெருவிழா துவங்கி எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னும் தேவைன்னா வாயை காணுமே. நான் இட்லி 8 திம்பேன், சட்னி தொட்டு திம்பேன்னா யாருக்கு தான் தெரியாது. தேவை அவரை கூப்பிடுறதுக்கு. தேவை பின்மாறி தேவை, தேவை அருள் மாறி தேவை, தேவை பின்மாறி தேவை, தேவை அருள் மாறி தேவை. அன்பின் இயேசுவே, அன்பின் இயேசுவே, இன்னும் கிருபை தாங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, அருவி போல வாங்க. அன்பின் இயேசுவே, அன்பின் இயேசுவே, இன்னும் கிருபை தாங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, அருவி போல வாங்க. தேவை பின்மாறி தேவை, தேவை அருள் மாறி தேவை. நாங்க 1000 மடங்கு ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு ஒரு நாள் கர்த்தர் பேசி அரியலூர்ல நாங்க பேரின்ப பெருவிழா நடத்தினோம். கூட்டம் வரல, மழை தான் வந்தது. உடனே இந்த பேரின்ப பெருவிழா நடத்துகிற கன்வீனர் பாஸ்டர் ஜேம்ஸ் எட்வர்ட் அரியலூர்ல இருக்கிறவர், இன்னும் ஜூலை மாசத்துல அதுவும் மழை காலத்துல கூட்டம் வச்சுட்டீங்களே, இந்த மழை வேண்டான்னா ஜனங்க கோச்சுப்பாங்க, இவங்க ஜெபம் பண்ணியே மழை நிறுத்திட்டாங்கன்னுவாங்க. அதெல்லாம் முடியாது. 1000 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு 1ஆம் மாதம் 17ஆம் இந்த 7ஆம் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7 தேதி வரைக்கும் பண்டிகை தான் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆண்டவர் சொல்றாரு, ஏன் 11 நாள் நடத்தினா என்னன்னு. இதை சொன்ன உடனே எங்க பொருளாளர் பாஸ்டர் ஜார்ஜ் சொல்றாரு, ஐயோ 7 நாள் நடத்துறதுக்கே 1 லட்சம் ரூபாய் ஆகும், 11 நாள் நடத்தினா ரொம்ப ஆகுமே. ஏன்னா அவர் தான் பொருளாளர். சரி, கர்த்தர் சொன்னார் உபாகமம் 1:11 1000 மடங்குன்னு இருக்கும். உபாகமம் 1:1 11 நாள் பயணம்னு இருக்கும். இருக்கா பாருங்க. உபாகமம் 1:11 1000 மடங்குன்னு இருக்கும். 1:1 11 நாள் பயணம். இந்த வார்த்தையை சொன்ன உடனே எங்க கன்வீனர் அமைதி ஆயிட்டார். சரி அப்படின்ட்டார். கூட்டம் நடத்த ஆரம்பிச்சு நடக்கிறது கொஞ்ச நாள் தான் இருக்கு. கிரவுண்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டோம், செய்தியாளர்களுக்கெல்லாம் இன்விடேஷன் அனுப்பிட்டோம், போஸ்டர்லாம் வந்துருச்சு. நான் மட்டும் வெளியூர்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எங்க கன்வீனர், நீங்க வரலன்னா கூட்டம் நடக்காது, நீங்க வராம நாங்க ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அவர் பேசுறாரு. அவர் என் கூட பேசும்போது ராத்திரி 11:30 மணி 12 மணி இருக்கும். நீங்க வராம நாங்க ஒன்றும் செய்ய முடியாது. உடனே அப்பவே முழங்கால் போட்டேன், நீங்க வராம நாங்க ஒன்றும் செய்ய இயலாது, நீங்க பேசாம காரியம் ஒன்றும் வாய்க்காது. வார்த்தை கிடைச்சிச்சு எனக்கு. நீங்க வராம நாங்க ஒன்றும் செய்ய இயலாது, நீங்க பேசாம காரியம் ஒன்றும் வாய்க்காது. நகரம் நரகமாய் மாறக்கூடாது, குடிகள் தத்தளிப்பில் இருக்கக்கூடாது, பட்டயம் கொள்ளை நோய் தொடரக்கூடாது, திறப்பில் நிற்க நாங்க தயங்க கூடாது. பட்டயம் கொள்ளை நோய் தொடரக்கூடாது, திறப்பில் நிற்க நாங்க தயங்க கூடாது. நீங்க வராம நாங்க ஒன்றும் செய்ய இயலாது, நீங்க பேசாம காரியம் ஒன்றும் வாய்க்காது. கூட்டம் வச்சாச்சு, நானும் வந்துட்டேன். இந்த பாட்டை தான் 40 நிமிஷம் பாடுறேன்.
எல்லாரும் கையை உயர்த்தி. பட்டயம், பஞ்சம், கொள்ளை நோய். பட்டயம் அப்படின்னா பாதி வயசுல வர்ற சாவு. அதனால தான் ஆண்டவர் 33 வயசுல உயிரை கொடுத்தார். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? சாதிக்க வேண்டிய வயசு. அதுக்காகத்தான் உலகத்தை படைச்சவர் உலகத்துக்கு வந்து பாதி வயசு, அதான் முக்கியமான வயசு. அந்த நேரத்தில் இப்போ குழந்தையா இருந்து செத்து போனார் கொஞ்ச நாள் துக்கம் தானே. ஆனால் நல்ல வாலிப பருவத்தில். அதனால பட்டயம் பாதி வயசுல வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் இயேசு அதை சுமந்தார். அதை நான் சொன்னேன். கொள்ளை நோய் அப்படின்னா இப்ப வர்ற வியாதி எல்லாம் லேசில் தீராது. பிரஷருக்கு மாத்திரை சாப்பிடலாம், சுகருக்கு மாத்திரை சாப்பிடலாம், கொரோனாவுக்கு மாத்திரை சாப்பிட முடியுமா? இப்ப கொரோனா வரானான்னு இழைச்சு போனவங்க தான் முக்காவாசி. அப்போ இதெல்லாத்தையும் தடுக்கணும். நகரம் நரகமாய் மாறக்கூடாது, கொடிகள் தத்தளிப்பில் இருக்கக்கூடாது, பட்டயம் கொள்ளை நோய் தொடரக்கூடாது, திறப்பில் நிற்க நாங்க தயங்க கூடாது. நீங்க வராம நாங்க ஒன்னும் செய்ய இயலாது, நீங்க பேசாம காரியம் ஒன்றும் வாய்க்காது. ஆக பெருமை பெருவிழா கன்வீனர் திருப்தி ஆயிட்டார். நம்ம சொன்ன வார்த்தையிலே ஒரு பாட்டு கிடைச்சிருச்சு. நான் டெய்லி ஜனங்களை அப்படி பாட வைக்கிறேன். நம்ம நகரம் கெட்டு போச்சுன்னா நம்ம அந்த நகரத்தில் குடியிருக்கிறோம், பழி நம்ம மேல வராதான்னு. அந்த நகரம் அழிஞ்சா நீங்களும் கூட சேர்ந்து அழிஞ்சிருவீங்கல்ல. அதனால அப்படின்னு நான் ஜெபம் பண்ணா அந்த 11 நாள்ல 4 முறை மழை வந்துருச்சு. அப்ப கன்வீனர் என்ன திரும்பி பார்க்கிறார். நான் அப்பவே சொல்ல மழை காலத்துல மீட்டிங் வேணான்னு. அப்படின்னு அப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள நான் உடனே மீட்டிங்ல இருந்து வெளியே போய் கிரவுண்ட்ல பின்னால யாருக்கும் தெரியாம கையை உயர்த்தி இந்த மழை வேண்டாம் வேண்டான்னு. மழை நின்று போச்சு. என் மேல இருந்த பரிதாபத்தில் நின்று போச்சு. அவ்வளவுதான். 11 நாள் கூட்டம் முடிஞ்சது. நாங்க எல்லாம் நன்றி சொல்றோம், 11 நாள் கூட்டம் நடத்திட்டு ஆண்டவரேன்னு. அப்போ எங்க கன்வீனர் சொல்றாரு, 11 நாள் வந்த மழையை நீங்க தான் நிறுத்தினீங்க, இப்ப வரவழைங்கன்றாரு. அது பாட்டு பேஞ்சு போயிருக்கோம். அது சரி ஐயா, இப்ப அந்த நின்று போன மழையெல்லாம் சேர்ந்து வரணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னு பாருங்க. அதை நான் சீரியஸாவே எடுத்துக்கிட்டேன். உடனே எல்லாரும் முழங்கால் போடுங்க. இந்த 4 முறை வந்த மழையும் சேர்ந்து நம்ம ஊருக்குள்ள பெய்யணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு நன்றி சொல்லிட்டு போய் வண்டியை ஸ்டார்ட் பண்றோம். மழை வந்துருச்சு. கர்த்தர் முன்னாடி சொல்றேன்னா, அப்போ ஆண்டவர் மனுஷன் சொல்ல கேட்கிறவர். நீங்க அவரோட பேசணும். அப்புறம் உங்களுக்கு என்னையா கிடைச்சது அப்படின்னா, பேரும்பை பெருவிழாவில் ஒரு 3000 ரூபாய் மிச்சம் இருந்தது பாரு, அது எனக்கே கிடைச்சது. இப்போ நான் அதை சொல்ல வரல. இப்போ அந்த ஊர்ல 2 எதிராளிங்க என் பழைய புல்லட்டை கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு பழைய புல்லட்டை போவேன், அதை நிற்க வச்சிருந்தா ஒரு ஆள் காலை ஓங்கி உதைக்கிற மாதிரி வருவான். அப்படியே உதைச்சு தள்ளணும் அப்படின்னு. நான் என்ன பார்த்த உடனே அவர் வராருன்னு. இந்த 11 நாள்ல நீங்க வராம அப்படின்னு பாண்டதை அந்த 2 பேர் கேட்டாங்க பாருங்க. 11 நாள் முடிஞ்ச உடனே அதே மாதிரி நான் ஒரு டீ குடிக்கிற இடத்துல புல்லட் நிறுத்துறேன். அங்கே 2 பேரும் வந்து, வணக்கம் சார், உங்களை என்னமோ நினைச்சோம், நகரமே நல்லா இருக்குன்னு ஜெபம் பண்றீங்க, நீங்க நல்லா இருக்குன்ட்டு போனாங்க. சொல்லுங்க. அதனால 1000 மடங்கு அப்படின்னா சும்மா இல்லை. 100 மடங்கு ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்குள்ள தோண்டன கிணத்தெல்லாம் தூத்து போட்டுறாங்க. படிச்சு போய் பாருங்க. ஆதியாகமத்தில் ஈசாக்கு கிணறு தோண்டா ஒண்ணு வந்து தூத்து போடுறாங்க, தோண்டக்கூடாதுன்னு. அப்ப ஆசீர்வாதம் வாங்கணும்னா அது லேசான காரியம் அல்ல. அப்படியே தோண்டி தண்ணி வந்தா இது எங்க தாத்தா காலத்து கிணறு. ஆனா 1000 மடங்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் பார்க்குறவங்க சரி போனதெல்லாம் போகட்டும், அதையெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் தேடுறாங்க, தோன்றாங்க. எத்தனை பேர் புரிஞ்சுது? 100 மடங்கு ஆசீர்வாதம் வாங்கணும்னா
நேற்று நான் பார்த்தேன், ஒருத்தர் உலாவி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். நான் அவரை பார்த்தா தொண்டை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பேன். அவர் ஜெபம் பண்ணதை பார்த்தோன்னே அமைதியாக போயிட்டேன். சொல்லுங்க, 100 மடங்கு வாங்கினா சாதாரணமான விஷயமா? இப்போ சொல்லலாமா? நீங்க வராம நாங்க ஒன்னும் செய்ய இயலாது, நீங்க பேசாம காரியம் ஒன்றும் வாய்க்காது, நகரம் நரகமாய் மாறக்கூடாது, கூடிகள் தத்தளிப்பில் இருக்கக்கூடாது, பட்டயம் கொள்ளை நோய் தொடரக்கூடாது, திறப்பில் நிற்க நாங்க தயங்க கூடாது. நீங்க வராம நாங்க ஒன்னும் செய்ய இயலாது, பேசாம காரியம் ஒன்றும் வாய்க்காது. இயேசுவே வானத்தை நிலைப்படுத்துங்க, பூமியை அஸ்திபாரப்படுத்துங்க, கரத்தின் நிழலினால் எம்ம மறையுங்க, வசனத்தை அருளி ஆசீர்வதிங்க. ஒரு பின்மாறி வரணும் நம்ம மேல. குழந்தைகளா இருந்தோம் அப்போ ஒன்றும் அவ்வளவு பெரிய தேவையில்லை. இப்ப படிக்கிறோம் பாருங்க, சகரியா 9. அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகையும் வளர்க்கும். அப்படி நீங்க வளர்றதுக்காகத்தான் ஒரு பின்மாறி. எத்தனை பேருக்கு புரிஞ்சதோ தெரியல. வாலிபர் ஆயிட்டோன்னு உங்க மேல ஒரு மழை வரணும், கன்னியர் ஆயிட்டோன்னு ஒரு மழை வரணும். ஆமென். இன்னைக்கு என் நோட்ல ஒரு லிஸ்ட் எடுத்து படிச்சு பார்த்தேன். 4 மகளுங்க, எம்எஸ்சி என்னென்னவோ படிச்சு 4 டிகிரி, 4 பேருக்கும் கல்யாணம் ஆகல. அப்ப அவங்க மேல ஒரு மழை வரல. கிரவுண்ட்ல நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பெண்மை பெருளால் ஒரு வாத்தியார் வரார். பெரிய பையனுங்கள் ஆயிட்டானுங்க. பெரியவனுக்கு 40 வயசு, சின்னவனுக்கு 36 வயசு, கல்யாணம் ஆகல. நான் எத்தனை முறை பிரயாசப்பட்டாலும் வாய்க்கல. அப்போ ஒரு மழை வரணும்ல. பெங்களூருக்கு போயிருந்தேன். ஒருத்தர், அவர் பேர் ஹாரிஸ், வரார். எனக்கு 3 தங்கச்சிங்க, 3 தங்கச்சியும் அழகா இருக்கிறாங்க. அவளுக்கு 36 வயசு, அவளுக்கு 40 வயசு, அவளுக்கு 3வது மகளுக்கு 30 வயசு. மாப்பிள்ளையே வரல பாஸ்டர். ஒவ்வொருத்தையும் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. அழகு இருக்கு, சம்பளம் இருக்கு, அவங்க மேல ஒரு பின்மாறி வரல. அது ஏன்னு தெரியல. அதனால வாலிபராகிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ எனக்கு கொஞ்சம் பேருக்கு மீசை வந்திருக்கு. வளர்க்கறதுக்கு ஒரு மழை வரணும்ல. அந்த பின்மாரிக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்றார். அன்பின் இயேசுவே, அன்பின் இயேசுவே, இன்னும் கிருபை தாங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, அருவி போல வாங்க. அன்பின் இயேசுவே, அன்பின் இயேசுவே, இன்னும் கிருபை தாங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, அருவி போல வாங்க. தேவை பின்மாறி, தேவை தேவை அருள் மாறி, தேவை தேவை பின்மாறி, தேவை தேவை அருள் மாறி, தேவை. இது எங்க நாடு, இது எங்க நகரம், பேரு 5 கிராமம். இது எங்க நாடு, இது எங்க நகரம், நீரதன் காவலும். உள்ளமும் வரணும், சேமமும் தரணும், இது எம் ஆவல். சிந்தி நீர் ரத்தம், செய்தி நீர் தியாகம், நினைத்து நிற்கின்றோம். சிந்தி நீர் ரத்தம், செய்தி நீர் தியாகம், நினைத்து நிற்கின்றோம். கண் பாரும் எழுந்தருளும் ஆசீர்வதியும். கண் பாரும் எழுந்தருளும் ஆசீர்வதியும். தேவை பின்மாறி, தேவை
போலீஸ் அவுட் போஸ்ட் ஒன்று இருக்கு. அங்கே போலீஸ்கார் நிற்க மாட்டார். நான் அங்கே போய் நின்று ஜெபம் பண்ணுவேன். அதாவது ஒரு காரோ ஒரு பஸ்ஸோ வந்தால் அமைதியாயிருவேன். அப்படி கையை விரிச்சு சத்தம் போட்டுருந்தா போலீஸ்காரனுக்கு பதிலாக யாரோ ஒருத்தர் நிற்கிறேன் என்ன பைத்தியம் நினைப்பாங்கல்ல. சொல்லுங்க, யாரும் இல்லைன்னா அப்படி கையை போயிடுச்சு. லகாயிரோயி என்னை காண்கிற தேவன் நீர். அது சொல்றல்ல, ஒரு அம்மா குழந்தை தண்ணி தீர்ந்து போச்சுன்னு அழுறா. ஒரு பாட்டில் தண்ணி போதாதா? லகாயிரோயி என்ன பார்க்கிற தேவனே. பார்த்தா ஒரு கிணத்தையே காட்டுறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிம்சோன்னு ஒரு வீரன், தண்ணி தாகம், ஐயோ தண்ணி இல்லையே நான் சாகணுமா அப்படின்னு கர்த்தரை கூப்பிடுறாரு பாருங்க. ஒரு பள்ளத்தாக்கையே ரெண்டா பழக்கிறாரு, ஒரு அருவி ஓடுது. அப்ப ஆசீர்வாதம் எல்லாம் 1000 மடங்கு வாங்கணும் அப்படின்ற எண்ணம் நம்ம மனசுக்குள்ள வந்துடணும். விழாவுக்கு வந்தது பெருசு இல்லை, என்னால 1000 மடங்கு. லகாயிரோயி லகாயிரோயி. அப்ப ரெண்டு மோட்டார் சைக்கிள் வந்துருச்சு. டக்குன்னு கையை கீழே போட்டு அவங்க போன உடனே என்னை காண்கிற தேவன் நீர். நடந்தது என்ன தெரியுமா? சாயங்காலம் ஒருத்தர் 3000 ரூபாய் காணி கட்டு வந்துட்டார். ஐயா உங்களை நான் ஜெபம் பண்றேன் அங்க பார்த்தேன், உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. அன்னைக்கே என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு, இதை கொண்டு போய் கொடுத்துடணும்னு. அப்ப என்ன ஆண்டவர் பார்த்துட்டாரா இல்லையா? சாயங்காலம். ஆமேன். அப்போ நீங்களும் நானும் கோடி மக்கள்ல ஆண்டவர் சந்திச்சிருந்தா நம்ம மேல ஒரு பின்மாறி வர்றதுக்காக நம்ம எழும்பணும். இந்த கூட்டமும் அதுக்கு தான் தேவை. பின்மாறி தேவை தேவை, அருள் மாறி. எங்க வீட்டம்மா பழம் வேணுங்க, ஏதாவது பழம் வாங்கிட்டு வாங்க, கொய்யா பழம் வாங்கிட்டு வாங்க, பேரிக்காய் கிடைச்சா வாங்கிட்டு வாங்க. ஆப்பிள் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னாங்க. தூரத்தில் ஒரு வேனில் பழம் விற்றுட்டு வர்றான் ஒருத்தன். ஆப்பிள் பாருங்கள் கிலோ 120 ரூபா தான். ஆப்பிள் பாருங்கள் கிலோ 120 ரூபா தான். கொய்யாவை பாருங்கள் கிலோ 50 ரூபா தான். இந்த சப்போட்டாவை பாருங்கள் கிலோ 60 ரூபா தான். திராட்சையை பாருங்கள் கிலோ 100 ரூபா தான். அப்படின்னா நான் வாங்குறதுக்கு மறந்துட்டு போயிட்டேன். இப்போ திரும்பி வந்த உடனே பழம் வாங்கினீங்களான்னு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவன் சொன்னாமா பாருங்கன்னா பார்த்துட்டு வந்துட்டேன், தப்பிச்சுக்கிட்டேன். அவன் வாங்குங்கன்னு சொல்ல பாருங்கன்னா பார்த்துட்டு வந்துட்டேன். இது வரைக்கெல்லாம் உங்களை எல்லாரும் பார்த்தது போதும். வாலிபர சௌந்தரியம், உங்களுடைய காருண்யம் எத்தனை பெரியது, உங்களுடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. அப்போ காருண்யம் வாலிபரையும் சௌந்தரியம் கன்னிகைகளையும் வளர்க்கணும் அப்படி சொல்றார் சகரியா. அப்படி வளர்க்கறதுக்கு உங்க மேல ஒரு பின்மாறி வரணும்ன்றார். எத்தனை பேருக்கு புரிஞ்சதோ தெரியல. ஆமென். கன்னியரா இருந்தா சௌந்தரியமா இருக்கணும், வாலிபரா இருந்தா காருண்யம் நல்ல குணசாலியா இருக்கணும். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், நல்ல குணசாலின்னு பேர் வாங்கினவங்கள கையை வச்சு சொல்ல போறேன். அப்ப பார்க்கலாம் முடக்குவாதம் பக்கவாதத்தெல்லாம். அப்போ நம்மளை வளர்க்கறதுக்கு அவர் காருண்யம் மழையா வரணும். குமார்த்திகளுக்கு சௌந்தரியமா அவங்க வாழ்றதுக்கு ஒரு பின்மாறி வரணும். இந்த அதிகாரத்தை நான் படிக்கும்போது 9:9 படிக்கிறேன். சீயோன் குமார்த்தியே களிகூறு, எருசலேம் குமார்த்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இதை நாம பாடி இருக்கிறோம். உங்களுக்கு பாடியிருந்தேன்னு எனக்கு தெரியல. சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன்
ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அவரு துதிக்கிறவங்களை தான் தேடி வர்றாரு. சீயோன் குமாரத்தியே. அப்ப சீயோன்னா துதி. சீயோன்ல துதியானது அமைந்து காத்திருக்கும். அப்ப துதியில இறங்கி வர்றாரு. உன்னை தேடி தான் வர்றாரு. எருசலேம் குமாரத்தின்னா சபை. சபையில் இருக்கிறவங்கள தான் அவர் தேடுறாரு. அவர் எதுக்கு? அவருடைய 7 கண்களும் பூமி எங்கும் பார்த்தாலும் செருபாபேல் கையில இருக்கிற தூக்குநூலை சந்தோஷமா பார்க்கிறார். பூமி எங்கும் உலாவர 7 கண்களும் செருபாபேல் கையில பார்க்கிறார். எனக்கு பிரியமானது செய்ய நினைக்கிறானே, எனக்கு ஆலயம் கட்ட நினைக்கிறானே அப்படின்னு பூமி எங்கும் உலாவர 7 கண்களும் அவனையே பார்க்குது. அவர் உன்னதான் தேடி வர்றார். சீயோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு. என்ன அவர் என்ன தேடி வர்றார்? எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அப்ப அவர் இப்ப ஏறி வந்துட்டு இருக்கிறார். யார்கிட்ட வர்றாரு? உன் ராஜா ஊரையே தேடி வரல, ஒண்ணுதான் தேடுறாரு. நீங்க 9ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது ஆதிராக் தேசம் 1ஆம் வசனம், தமஸ்குன்னா பட்டணம். அப்ப தேசத்தையும் பட்டணத்தையும் அவர் தேடல, உன்னதான் தேடுறார். நான் ஆமாத்தும் மிகவும் ஞானம் உள்ள தீரு. மிகவும் ஞானம்னா அறிவு பெருத்த ஊர், யூனிவர்சிட்டி இருக்கிற ஊர். சீதோன் அதுவும் பட்டணம். தீரு அப்படின்னா பொண்ணுக்கு பிரபலமான ஊர். மிகவும் ஞானம்னா படிப்பு நிறைஞ்ச ஊர். அப்போ ரொம்ப படிச்சவனையும் தேடல, ரொம்ப பொண்ணு வச்சுக்கிறவனையும் தேடல, பெரிய பட்டணத்தையும் தேடல, பெரிய தேசத்தையும் தேடல. அவர் உன்னதான் தேடுறார். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் தாழ்மை உள்ளவரும் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். வந்த உடனே நீதிமான்களாக்குறார். எப்படி நீதிமாக்குறாரு? ஒரு முழுக்கு போட்டுடணும். பழைய வாழ்க்கைக்கு ஒரு முழுக்கு போட்டுட்டு இனிமேல் நான் புது மனுஷனா எழும்பணும். நீதி ஆக்கிட்டாரா? இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றணும் அப்படின்றார் நம்ம அப்பா. அப்போ நம்ம எல்லாம் பழைய வாழ்க்கைக்கு ஒரு முழுக்கு போட்டாதான் நம்ம நீதிமான்கள். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது?
பழைய வாழ்க்கைக்கு போட்டிங்களா முழுக்கு? ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு, 30 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு துர்நாற்றம் சகிக்க முடியல ஏசி ரூமுக்குள்ள. யாருப்பா அது, என்னப்பா இது, இந்த ரூமுக்கு எடுக்கணும்னு பார்த்தா ஒரு ஆள் 10 நாளாக சாக்ஸை மாற்றாம அப்படியே உள்ள வந்துட்டான். சாக்ஸ் புளிச்ச வாசனை வரும்ல. வாட் இஸ் திஸ்? இன் such a big conference you are polluting this room. அப்படின்னு நான் கோபமாக போயிட்டான். பெரிய ஷோரூமுக்கு போயிட்டு அல்ல புது சாக்ஸ் வாங்கினான். ஷூ போட்டுட்டு மறுபடியும் வந்தான். வரும்போதே ஷூவை கைட்டு வர்றான்ல, புது சாக்ஸு. அப்பா தப்பிச்சிட்டோன்னு பார்த்தா அதே மாதிரி வாசனை. என்னான்னு பார்த்தா எல்லாரும் அவங்ககிட்ட வந்து, வாட் இஸ் திஸ் மேன்? பாரு, நான் சாக்ஸை மாற்றியிருக்கேன், நீங்கள் சந்தேகப்பட வேண்டியதான் அதை பாக்கெட்டில் வச்சிருக்கேன்னு எடுக்கிறேன். நான் இவனை என்ன பண்ணலாம் சொல்லுங்க? சாக்ஸை மாற்றினாரா, சந்தேகப்படுவாங்களேன்றதுக்காக எவிடன்ஸுக்காக பாக்கெட்லேருந்து 2 பக்கம் எடுக்கிறான். முழுக்கு போட்டாச்சு நீதிமான்களாகி. எத்தனை பேருக்கு புரியுது தெரியல. நம்மளை நீதிமான்களாக்கிட்டார், கழுவிட்டார். அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. அவர் ரட்சிக்கிறதாவும் வந்துட்டார். அந்த ராஜா பட்டணத்தை தேடல, தலைநகரத்தை தேடல, ஆமாத்தை தேடல, ஞானமுள்ள படிப்பை தேடல, பொண்ணு தேடல, ஒண்ணுதான் தேடினார். அதுக்காக என்னை நீதிமானாக்கினார், என்னை ரட்சித்தார். அதுக்காக தான் இந்த வசனம் எனக்கு ஆண்டவர் இதை பேசணும் உடனே இதை பாடிட்டு இருக்கிறேன். சீயோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். பக்கத்துல ஒரு ஆளை காட்டி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். கவனிங்க, நீங்க அவருடைய விரல கொண்டு போகும்போது கண்ணையே நோண்டுற மாதிரி கொண்டு போறீங்க. அதுவே பரிதாம உட்கார்ந்து இருக்கு. பாட வைங்க. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இந்த வார்த்தை சொன்ன இப்ப இதுவும் போல் செய்யறாரு. ஏறி வர்றார். அப்ப ரட்சிக்கப்பட்டவங்க கிட்ட தாழ்மை இருக்கான்னு பாக்குறாரு. அப்ப ரட்சிக்கப்பட்டவங்க கிட்ட தாழ்மை இருக்கா அப்படின்னு பாக்குறாரு. தாழ்மை உள்ளவங்களுக்கு தான் கிருபை அளிக்கிறார். இப்ப எத்தனை பேர் தாழ்மை? ஒரு ட்ரெயின் டெல்லிக்கு போகுது. டெல்லியில ஒரே மேகமூட்டம், பனி பெய்யுது, பனிமழை பெய்யுதுன்னு ட்ரெயின் திருப்பி அனுப்பிட்டாங்களா. ஒரு நாள் போன ட்ரெயின் 1.5 நாள் போன ட்ரெயின் மட்டும் 1.5 நாள் திரும்பி வருது சென்னைக்கு. எல்லாம் கோவப்படுறாங்க, எரிச்சல் அடைகிறாங்க, என்ன கவர்மெண்ட் அப்படின்னு பேசுறாங்க. ஒரு ஆள் மாத்திரம் அமைதியாக உட்கார்ந்துருக்கிறார். அவர் டெல்லியில் ஒரு கூட்டத்தில் சொற்பொழிவாற்ற வேண்டியவர். அவர் மீட்டிங் போச்சு, திரும்பி அனுப்புகிறாங்களேன்னு. இப்போ எல்லாம் கோவப்படுறோம், நீங்கள் என்ன அப்படியே சாந்தமாக உட்காந்துருக்குறீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, ஒரே டிக்கெட்டுக்கு 2 ட்ரிப்பு ட்ரெயினில் போனேன்ல, ஒரே டிக்கெட்டுக்கு 2 ட்ரிப்பு போயிட்டு வந்தேன்ல டெல்லிக்கு. டெல்லிக்கு போனேன், திரும்பி சென்னைக்கு வந்தேன். அதனால் ஒரு ட்ரிப்பில் 3 நாள் ரெஸ்ட் எடுத்தேன்ப்பா. அப்போ உங்ககிட்ட தாழ்மை இருக்குதா அப்படின்னு ஆண்டவர் செக் பண்ணுவார். புரிஞ்சுதா? முகத்தை பார்த்தா சாந்தமாக தான் தெரியுது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சாந்த குணத்துக்கு பரிசு உங்களுக்கே கொடுக்கலான்னு கூட தோணுது. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர்
நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்மையை பார்க்கிறாரு, ஒரு கழுதை மேலே ஏறி வர்றாரு. இந்த பாட்டுக்கு நான் ராகம் போட காரணம் என்னன்னா, ஆண்டவருக்கு ஒரு கழுதை கிடைச்சது பாருங்க, அந்த ஊர் முழுக்க கர்த்தர் தெரிகிறார். ஒரு கழுதை கிடைச்ச உடனே அது மேலே உட்கார்றாரு, அந்த எருசலேமுக்கு போறாரு. அந்த கழுதை கிடைச்சதுனால அந்த ஊராருக்கு எல்லாமே இயேசு தெரிகிறார். நமக்கு இயேசு தேடி வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியல. நம்ம ஒரு தோல்வி, அது ஊருக்கே தெரியுது இவர் தான் ரட்சகர்னு. நாங்க சர்ச்சை கட்டிக்கிட்டு இருந்தோம். அப்ப ஒருத்தர் பேர் ராஜா, அவர் ஹாஸ்பிட்டல் போனாரு. வேஷ்டி தான் கட்டுவாரு. திரும்பி வரும்போது நான் சர்ச்சு வாசல்ல நின்றுட்டு இருக்கிறேன். இப்பதான் கட்டிட்டு இருக்கிறோம் அரியலூர்ல. அவர் தளர்ந்து வர்றாரு. கேட்குறேன், என்னய்யா இப்படி சோகமா இருக்கிறீங்க? ஒன்றும் இல்லை சார், டாக்டர் கிட்ட போனேன் தஞ்சாவூர் மெடிக்கல் சென்டர்ல. நெஞ்சு வலிக்குதுன்னு போனா ஹார்ட்ல ஒரு சின்ன ஓட்டை இருக்குன்றாங்க. ஆப்ரேஷன் பண்ணலாம், அதுக்கும் பல லட்சம் ஆகும். ஆனா பிழைப்பனான்றது ஒரு பெரிய கேள்வி. சர்ச்சுக்குள்ள வரலாமான்னார். வாங்கன்னு சர்ச்சுக்குள்ள போய் காலை அப்படி நீட்டினார். ஐயோ, காலை இப்படி நீட்டலாமான்னார். நான் சொன்னேன், இது வீடு. ஆண்டவர் சொல்றாரு, என் வீடு ஜெப வீடு, அதனால வீட்டில் உட்கார்ற மாதிரியே உட்காருங்கன்னு. அப்புறம் உட்கார்ந்தார். பாருங்க சார், இன்னும் பெரியவனுக்கு 2 மகளுக்கு கல்யாணம் பண்ணல சார். இப்போ ஹார்ட்ல வேற பிரச்சனை சார். எப்படி சார்னார். ஜெபம் பண்ணுவோம், இது ஜெப வீடு தான், நீங்க சும்மா என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சத்தமா ஒரு பாட்டு பாடி, ஆண்டவரே, அவர் பேர் மகாலிங்கம், ஆண்டவரே மகாலிங்கம் வீட்டு கரண்ட்ல தான் சர்ச்சு வேலையெல்லாம் நடந்துடுது, முடிய போகுது, கரண்ட் கொடுத்தவரை கொஞ்சம் நிறைச்சிடன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். பையன் பேர் ராஜா. கொஞ்சம் நினைச்சிருங்க ஆண்டவரே, அவரால் இங்க விளக்கு எரிஞ்சிருக்கு, அவரால் நிறைய வேலை நடந்திருக்கு, மகாலிங்கத்தை நினைச்சிருங்க ஆண்டவரே, சோகம் கொடுத்துருங்கன்னு அவர் அழுகிறார். ஜெபம் முடிஞ்சிருச்சு, போயிட்டார். நன்றி சார். அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு என் வீட்டு கதவை தட்டுறாரு. சர்ச்சுக்கு எதிர தான் வீடு. நல்ல வெள்ளை சட்டை வேஷ்டி பட்டிட்டு ஒரு 100 ரூபாய் அப்படி பிரித்து வச்சுக்கிட்டு, ஐயா அப்படின்னாரு. இன்னும் 5 மணிக்கு என்ன நல்லா ஆயிட்டேன் நேற்று ராத்திரின்றார். என்னங்க இவ்வளவு காலம் இருக்கிற இயேசுநாதர். அப்போ அவர் குத்தி குத்தி காட்டுறாரு. நான் கூட பயந்து தான் குத்தினேன். சொல்லுங்க, இயேசு வந்தார், என்ன சுகமாக்கிட்டார். அப்போ இந்த கழுதையை ஆண்டவர் எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, அவர் தான் காப்பாத்துறவர், ரட்சகர், உன் ராஜா ரட்சகரா வராருன்னு எல்லாருக்கும் தெரியறதுக்காக என்ன பண்ணலாம்? இதோ உன் ராஜா, பக்கத்துல இருக்கிறவர் இன்னைக்கு காலி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இப்பவும் ஆண்டவர் வராரு. ஆண்டவருக்கு கழுதையும் தேவை, கழுதை குட்டியும் தேவை. கழுதை குட்டி இல்லை, அவர் உட்கார போறதில்லை. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய பெற்றோர்களுக்கு குட்டியை கூட ரெடி பண்ணணும்னு தெரியல. சொல்ல புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்துருக்காரு குட்டிங்க. இங்க நிறைய பேர் கல்யாணம் ஆக வேண்டிய இருக்கிறீங்க. நாளைக்கு உங்களை நம்பி 1 2 கர்த்தர் கொடுப்பாரு. சொல்லுங்க, எனக்கு 4 குமார்த்திங்க கொடுத்தார்.
5 குமார்த்தி பெத்தா அரசனும் ஆண்டியா. அப்ப 4 குமார்த்தி இருந்தா, ஆனால் அவங்க கர்த்தரை அறிஞ்சு அவங்க தேசத்துல எழும்புறதுனால 4 பிள்ளைகளையும் ஊழியக்காரராக்கிட்டாருன்னு எனக்கு கூட்டத்துக்கு கூப்பிடுறாங்க. ஆமே, முன்ன 5000 ரூபாய் கொடுத்தாங்க, இப்ப 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மறியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். என்ன பண்ணலாம்? ஆண்டவர் பீலேயாம் ஒரு கழுதை மேலதான். அந்த காலத்துல எல்லாம் பிரயாணத்துக்கு உதவுறது கழுதை. அப்ப பக்கத்தூர் ராஜா கூப்பிடுறான், நீ இஸ்ரவேல் ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிற, கொஞ்சம் வந்து என் ஜனங்களையும் ஆசீர்வதி, நான் வேணா உனக்கு பொண்ணு தரேன் அப்படின்னு. இப்ப பீலேயாம் ஜெபம் பண்றாரு, பொண்ணு கிடைக்குதாண்டவரே, நான் போகட்டுமான்னு. கர்த்தர் சொல்றாரு, வேண்டாம், பொண்ணு வந்து அப்புறம் நீ கெட்டு போயிடுவ, உன்னை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம், போகாதேன்னு. அடுத்த நாளும் ஜெபம் அதான், ஆண்டவரே நான் போகட்டுமான்னு. எப்படி இருக்கும்? போகாதேன்றார். அடுத்த நாள் ஜெபம் என்ன தெரியுமா? போகட்டுமா, நீ போ, உதப்பட்டாதான் திருந்துவேன்னு அனுப்பிட்டார். இந்த கழுதைக்கு தெரியுது எதிர ஆண்டவர் கத்தியோட நிற்கிறார். அவனுக்கு தெரியல, ஐயோ ஆண்டவர் இவர் பேச்சு மீறி போறதுனால உருவின பட்டயத்தோட தூதனா வந்து நிற்கிறாரே, என் எஜமானுக்கு தெரியலையேன்னு அப்படியே படுத்துக்குது. நெருக்கமான இடத்துல போகுது, அவர் காலெல்லாம் தேயிற மாதிரி. சரியாப்பா இதை போட்டு, சரியாப்பா இதை போட்டு, கழுதியை போட்டு சரியா போட்டோம். அது பேசாம படுத்துக்குச்சு, போட்டு அடிக்கிறார். அப்போ அந்த கழுதை வாய் திறந்து பேச்சா, எஜமா இவ்வளவு காலம் நான் உங்களுக்கு உண்மையா இருந்தேன், உண்மையா இருந்ததுக்கு இப்படிதான் அடிப்பீங்களா என்ன? சொல்லுங்க, இவ்வளவு காலம் நான் உங்களுக்கு உண்மையா இருந்தேன், அதுக்கு இது தேவையா எனக்கு? உங்களுக்கு விரோதமா கர்த்தர் நிக்கிறது உங்களுக்கு தெரியல, உங்களை காப்பாத்த நான் எவ்வளவுதான் பிரயாசப்படுறதுன்னு. அப்புறம் உணர்றார் பிள்ளையா, எனக்கு ஒன்றும் நான் எப்படி ஆசீர்வதிக்க நினைச்சாலும் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீ வீட்டு நிறைய பொண்ணு கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை. அதனால ஒரு கழுதை பேசுது. அப்ப இன்னைக்கும் ஆண்டவர் என்ன அப்படி எதிர்பார்க்கிறார், ஒரு பின்மாறி வரணும் அப்படின்னு நீங்க வேண்டிக் கொள்ளுங்கள். இது 9ஆம் அதிகாரம் சொல்லி முடிச்சிட்டேன். 9ஆம் அதிகாரம், அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது, தானியரும் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகளை வளர்க்கும். அதுக்கு ஒரு பின்மாறி வேணும். எத்தனை பெரியது உன் காருண்யம், எத்தனை பெரியது உன் சௌந்தரியம், எத்தனை பெரியது உன் காருண்யம், எத்தனை பெரியது உன் சௌந்தரியம். அந்த காருண்யம் பிள்ளைகளை மூடணும், குமார்த்திகளை மூடுற மாதிரி இந்த விடுதலை பெருவிழா இருக்கணும். இனிமேலாவது பெற்றோர் புரிஞ்சுக்குங்க, முதியோர் ஆகணும் ஆயிடுவோம், ஆனா வாலிபரையும் கன்னியரையும் அந்த காருண்யமும் சௌந்தரியமும் மூடிக்கொள்ளனா எப்படி? நான் கல்யாணத்தில் பிரசங்கம் பண்ணுவேன், அப்பாவால் சீர் கொடுக்க முடியும், ஆசீர் கொடுக்க முடியாது. அம்மாவால் பொன்னகை கொடுக்க முடியும், புன்னகை வாங்கி கொடுக்க முடியாது. இது இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எத்தனை பெரியது உன் காருண்யம், எத்தனை பெரியது உன் சௌந்தரியம். தானியம் வாலிபரை வளர்க்கும், புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். தானியம் வாலிபரையும், அப்படியே வார்த்தையில் உட்காரணும்.
தானியம் வாலிபரை வளர்க்கும், புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். அப்படி ஒரு மழை அனுப்புங்க ஆண்டவரே. கவனிக்கணும், ஆண்டவர் எனக்கு அதை சொல்லித்தரார். தானியம் வரணும்னா இளம் பயிரின் மேல மழை வரணும். அத மோசே ரொம்ப அழகா சொல்றார். மழையானது இளம் பயிரின் மேல பொழிவதை போல என் வசனம் இறங்கும். அப்ப வாலிபரெல்லாம் வசனத்தை விழுந்து 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 படிச்சிங்கன்னா உங்களை ஒரு காருண்யம் வந்து மூடிக்கும். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? யாரெல்லாம் பைபிள் மேல பைத்தியமா இருக்கிறாங்களோ அவங்களை கர்த்தர் ஒரு காருண்யத்தில் மூடிக்கொள்வார். என் டீம்ல பால் ரகு அப்படின்னு ஒரு தம்பி இருந்தார். இப்போ பெரிய மனுஷன். நான் காஸ்பிள் டீம் வச்சிருந்தேன். ஒரு லீவ், வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை லீவு. அன்னைக்கு அவங்கள போய் எங்கேயாவது பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணிட்டு வாங்க. நான் தான் லீடர். ஒரு நாள் அவர் போய் ஜெபம் பண்ணிட்டு, இங்கே மண், இங்கே மண், இங்கே கொஞ்சம் ரத்தக்கரை, சட்டை மண் வரார். வந்து கேட்குறாரு, அண்ணே ஏன் இவ்வளவு நாள் எனக்கு இதை நீங்க சொல்லிக் கொடுக்கல? என்ன சொல்லிக் கொடுக்கல? நான் வசனத்தை கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு போதிங்க ஆண்டவரேன்னு ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தேன். போதி மரத்துக்கு கீழே உட்கார்ந்த மாதிரி ஒரு அபிஷேகம் வந்தது பாருங்க. இப்படி ஆயிட்டேன், உழுந்து புரண்டு. கர்த்தர் என் கூட பேசிட்டாருன்றார். ஆமே. அதுக்கு முன்னாலே என் டீம்லயே யாரை பார்த்தாலும் லவ் லெட்டர் கொடுக்குறாள் அவர் தான். எந்த ஊருக்கு போனா ஒரு லவ் லெட்டர் கொடுத்துருவாரு. இல்லைன்னா யாராவது கொடுத்துருவாங்க, பைபிள்ல அதை வச்சுக்கிட்டு படிப்பாரு. நல்லா கவனிங்க. உங்க கதையை சொன்னா உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கா? உங்க முகத்தை பார்த்தா அப்படி தெரியல. வாலிபரை காருண்யம் மூடணும் அப்படின்னா வேதத்தோடு அவங்க இருக்கணும். தானியம் வாலிபரை வளர்க்கும். நடந்தது என்னன்னா, அவர் ஒப்பு கொடுத்த பிற்பாடு அவர் பிரசங்கம் வித்தியாசமாகி போச்சு. என் டீம்ல என்கிட்ட அசிஸ்டண்டா தான் இருப்பாப்பல. நான் 20 பேருக்கு பேசினா அவர் 100 பேருக்கு பேசுவார். எங்க கூட்டம் வந்தாலும், கூட்டம் வந்தா இவர் ரெடி ஆயிடுவார். நான் 20 பேருக்கு பேசுவேன், அவர் 100 பேருக்கு பேசுவார். இன்னைக்கு போய் பார்க்குறேன், ஒரு பெரிய ஊழியத்தின் தலைவராக இருக்கிறார். கீழே 10 சபை இருக்கு. இப்போ அவர் மேலே மழை பெஞ்சிச்சா இல்லையா சொல்லுங்க. அதனால நீங்க எப்படி வசனத்தை, நீ வேதத்தை மறந்தால் உன் பிள்ளைகளை மறந்துடு. ஆனால் இந்த விடுதலை பெருவிழாவில் நீங்க ஆண் பிள்ளையா இருந்தா ஆண்டவரை பேசுங்க பேசுங்கன்னு வேதத்தோட நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா உங்க மேல ஒரு மழை பெய்யும். அதுக்கு பேர் காருண்ய மழை. கரங்களை தட்டி கத்தரை கரங்களை தட்டும் போதே இந்த விடுதலை பெருவிழாவில் அந்த மழை ஒவ்வொருவர் மேலும் பெய்யணும்னு நான் ஜெபிக்கிறேன். அன்பின் இயேசுவே, அன்பின் இயேசுவே, இன்னும் கிருபை தாங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, அருவி போல வாங்க. அன்பின் இயேசுவே, அன்பின் இயேசுவே, இன்னும் கிருபை தாங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, தேவை பின்மாறி தேவை, தேவை அருள் மாறி தேவை, தேவை பின்மாறி தேவை, தேவை அருள் மாறி தேவை. அல்லேலூயா. சௌந்தரியம், புது திராட்சை ரசம். ஒரு திராட்சை தோட்டம், பெண்களா இருந்தா நீங்க தான் திராட்சை கொடி. கொடியா இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது பூ பூத்து கனி தந்தாதான் தேசத்துக்கே பலன். எத்தனை பேர் எரேமியா, ஏசாயா 27 படிச்சிருக்கிறீங்க? நல்ல திராட்சை தோட்டத்தை பத்தி பாடுங்க. நான் அந்த தோட்டத்தை காப்பாற்றி
அதுக்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி நான் பாதுகாக்கிறேன், என்கிட்ட ஒரு மிஸ்டேக் இல்லை அப்படின்றாரு. திராட்சை தோட்டம் அங்கே இருக்க சகோதரிகள் குமார்த்திகள் எல்லாம் கவனிங்க. நீங்க எம்எஸ்சி பிஎஸ்சி படிச்சதெல்லாம் போதும், உங்களை சௌந்தரியம் மூடிக்கொள்ளணும். அதான் மழை, ஆண்டவர் கொடுக்கிற சௌந்தரியம். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? கையை உயர்த்தி காட்டுங்க. நீங்க வீட்டில் இருக்கிறீங்களோ, நிற்கிறீங்களோ, நடக்கிறீங்களோ, உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, ஒரு கொடியாது என்ன பிரயோஜனம்? ஏசியா 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம்ல, சீயோன் குமார்த்தி தோட்டத்துல ஒரு கொடியை போல இருக்கிறா, பரிதாபமா இருக்கு. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்படியே படிச்சுட்டு வந்தா ஒரு திராட்சை தோட்டம் ஆயிருச்சு, செழிப்பு வந்துருச்சு, வீடு வந்துருச்சு, ஆலை வந்துருச்சு, பழம் வந்துருச்சு. ஆனா ஆகாத காட்டுக்கொடியா போச்சு. நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? இது தோட்டம் வந்து பிரயோஜனம் இல்லையே, வேலி எடுத்து போட்டு போறேன், அது மேய்ந்து போட்டு. சங்கீதம் 80 போய் படிச்சு பாருங்க. ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து நான் பெரிய தோட்டமாக்கினேன். இப்ப வெளியே போறவங்க எல்லாம் அதை பறிக்கிற மாதிரி, காட்டு பன்றிங்க உழுது போடுற மாதிரி, மிருகங்கள் மேய்ந்து போடுற மாதிரி பண்ணிட்டேன்ற. இன்னைக்கு நிறைய குமார்த்திகள் வசனம் கேட்கறீங்க, ரசம் இல்லையே. புது கன்னிகை அப்படின்னா கல்யாணம் ஆகும்போதே தெரியணும், கன்னிகை ஆகும்போதே தெரிஞ்சிடணும். அப்ப புது திராட்சை ரசம் கன்னிகை வழக்கம். இப்பதான் நான் டியூன் போட்டுட்டு இருக்கேன் அதுக்கு. எத்தனை பெரியது உம் காருண்யம், எத்தனை பெரியது உம் சௌந்தரியம், எத்தனை பெரியது உம் காருண்யம், எத்தனை பெரியது. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதப்ப ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். ஒரு கடையில் போய் ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருந்தது, கல்யாணத்துக்கு முன்னால. விவரமான ஆளுங்கப்பா. அப்பா கல்யாணத்துக்கு முன்னால கடையில் ஒரு பொண்ணு இருந்தது. நான் போய் ஒரு பணியை ஒரு ஸ்வீட் கேட்டேன். அது என்ன டீசெண்டாக இருக்கிறத பார்த்துட்டு, இது வேண்டாம், இது ரொம்ப ஓல்டு அப்படின்னுது. அப்போ பலகாரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடலை மிட்டாய் கேட்டேன். இதுவும் வேண்டாம், ஓல்ட் ஸ்டாக்னுது. அது என்ன பணம் வரும்னு பார்க்காம இவ்வளவு குணமா இருக்கிறீங்களே, சரி ஏதாவது ஒன்று வாங்கணுமே அப்படின்னு ஒரு சிகரெட் கொடுங்கன்னு கேட்டேன். உங்ககிட்ட சொல்றேன், மீடியாவில் போட்டு போறீங்க, சிகரெட்டு உங்களுக்கு ஆகாது அது சொல்லுது. அது யாரு? ஏதோ வெளியூர்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல கடையில் இருக்கிற ஒரு பெண், ஒரு ஒரு பார்த்து எவ்வளோ ஒரு புத்தகம் சொல்கிறேன். அந்த ஸ்வீட்டை வாங்கி அந்த பலகாரம் சாப்பிட்டா கெட்டு போனா என்ன, பணம் வருது இல்லாமல். இல்லை உன் கையில் ஏதாவது ஒன்று வாங்கணும்னு வாங்கி அந்த சிகரெட்டை 2 நாள் பாக்கெட்டில் வச்சுருந்தேன். லிசன், அப்போ புத்தி எவ்வளோ கோணலாக இருந்திருக்கு. ஆனால் ஆண்டவர் சந்தித்த பிற்பாடு என்னால் உமக்கு என்ன மகிமை வரப்போகுதுன்ற கவலை. தானியம் வாலிபரை வளர்க்கும், திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். மழை வருமா, ஒரு பின்மாறி வருமா? நம்ம கிராமங்களில் கரங்களை விரிச்சு, அன்பின் இயேசுவே அன்பின் இயேசுவே இன்னும் கிருபை தாங்க, ஆவியானவரே ஆவியானவரே அருவி போல வாங்க. மழை வர்ற மாதிரி, அன்பின் இயேசுவே இன்னும் கிருபை தாங்க, ஆவியானவரே ஆவியானவரே அருவி போல வாங்க. தேவை பின்மாறி தேவை, தேவை அருள் மாறி தேவை. இது எங்க நான் பின்மாறி தேவை, தேவை அருள் மாறி தேவை. இது எங்க நாடு, இது எங்க நகரம், ஈரதன் காவல்
இது எங்க ஊரு, 5 கிராமம் பேரு, நீர் அதன் காவல். உள்ளமும் வரணும், சேமமும் தரணும், இது எம் ஆவல். ஒன்று கூடினோம், பாதம் நிற்கிறோம், எம் ஜெபம் கேளோம். ஒன்று கூடினோம், பாதம் நிற்கிறோம், எம் ஜெபம் கேளோம். கண் பாரும், எழுந்தருளும், ஆசீர்வதியும். தேவன் எழுந்தருளி எழுந்தருளும். வீட்டுல போய் படிங்க. நான் யூதாவை நாணேற்றுவேன்ற. ஆமே. துதிக்கும் போதே கர்த்தர் அப்படி அந்த நாணேற்றுவாரா. ஆக நீங்க துதிக்கும் போதும் ஜெபிக்கும் போதும் ஒரு பெரிய பின்மாறி உங்க மேல, பிள்ளைகள் மேல வரணும்னு நாம் இந்த விடுதலை பெருவிழாவில விடுதலை வாங்கிட்டு ஜெபம் பண்ண போறோம். நான் கேள்விப்படணும், விடுதலை பெருவிழாவில எனக்குள்ள ஒரு விடுதலை வந்தது அப்படின்னு நான் கேள்விப்படணும். ஆமேன். ஜெபம் பண்ணலாமா? இருக்கிற இடங்கள்ல அப்படி கைகளை உயர்த்தி நாம ஜெபம் பண்ண போறோம். வந்திடுங்க இயேசுவே, தந்திடுங்க கிருபையே. ஒரு மழை அனுப்புங்க, பின்மாறிய ஒரு பின்மாறி அனுப்புங்க ஆண்டவரே. வந்திடுங்க இயேசுவே, தந்திடுங்க கிருபையே. வாழ்வில் ஒரு நாளும் உம்மை பிரியவே கூடாது. என் உயிர் பிரியும் வரை நீ என்னை மறக்க கூடாது. வாழ்வில் ஒரு நாளும் உம்மை பிரியவே கூடாது. என் உயிர் பிரியும் வரை நீ என்னை மறக்க கூடாது. என் பேச்சாய், என் மூச்சாய், என் உயிராய், என் உணர்வாய் இருப்பவரே. என் பேச்சாய், மூச்சாய், உயிராய், உணர்வாய் இருப்பவரே. இருந்தவரே, இருப்பவரே, வரப்போகும் ராஜாவே. இருந்தவரே, இருப்பவரே, வரப்போகும் ராஜாவே. வந்திடுங்க இயேசுவே, தந்திடுங்க. எத்தனை பெரியது உம் காருண்யம், எத்தனை பெரியது உம் சௌந்தர்யம். யாரெல்லாம் இப்போ வார்த்தையை கேட்கிறாங்களோ எல்லார் மேல, அவங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும், எந்த தேசத்துல இருந்தாலும், எந்த நாட்டுல இருந்தாலும், அப்படியே ஒரு மழை அவங்க மேல வரட்டும்ப்பா. அப்படியே வரட்டும்ப்பா ஒரு மழை. எத்தனை பெரியது உம் காருண்யம், எத்தனை பெரியது உம் சௌந்தர்யம். தானியம் வாலிபரை வளர்க்கும், புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். தானியம் வாலிபரையும், திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். எத்தனை பெரியது உம் காருண்யம், எத்தனை பெரியது உம் சௌந்தர்யம். ஒரு பின்மாறி எங்க தேசத்து மேல ஒரு பின்மாறி அனுப்பிருங்க ஆண்டவரே. கொடியா அல்ல, தோட்டமாக, தானியம் விளையிற நிலங்களாக. நன்றி 1000 மடங்கு. வசனத்தை கேட்டவர்களை ஆசீர்வதிச்சு உமது கிரியைகளை விளங்க பண்ணும். எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். Praise the Lord.